வணக்கம். ஆன்மீக செய்திகள். நம்ம குடியாத்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆம்பூருக்கு செல்லும் வழியில் அழிஞ்சுகுப்பம், அந்த அழிஞ்சுகுப்பத்துக்கு அந்தாண்ட இருக்கக்கூடியது ராஜக்கல் கிராமம். அந்த ராஜகல் கிராமத்திற்கு சேர்ந்தது இந்த செல்வ விநாயக பெருமானது திருக்கோயில். இந்த இடம் கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, அழிஞ்சுகுப்பத்திலிருந்து கடாம்பூர் செல்லும் சாலையிலே கூத்தாண்டவர் நகர் அப்படின்ற ஒரு பகுதியிலே இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, வேறு எங்கேயுமே நீங்கள் பார்த்துடாத வகையில் ஒரு விசேஷமான ஒரு ஆலயம். ஏன் அப்படின்னா, 7 கோண வட்டம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த கோவிலை வலம் வருவதற்குன்னு ஒரு வழிமுறைகள் உண்டு. அந்த வழிமுறைகளில் அவங்க அந்த ஒரு கட்டம் மாதிரி இடப்பட்டிருக்கும். அது உள்ளே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கோயிலை ஒரு தடவை வலம் வரணும் அப்படின்னா 20 நிமிடங்களாவது ஒரு நேரங்கள் செலவாகும். இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, சந்திரஸ்தலம் அப்படின்றத சொல்லப்படுகிறது. அதாவது மனநிலை சரியில்லாத குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது பெரியவர்களாக இருக்கட்டும், அப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள்லாம் இந்த இடங்களில் இந்த ஒவ்வொரு சுற்றாக சுற்றி வரும் பொழுது அவர்களுக்கு பார்த்திங்கன்னா சரியான மனநிலை ஏற்படும் அப்படின்றது இந்த ஸ்தல வரலாறாக கருதப்படுகிறது. ஆகையால் இப்படிப்பட்டவர்கள் இந்த ஆலயத்திற்கு கண்டிப்பாக வந்திருந்து இந்த சுவாமியை வலம் வந்தீங்கன்னா நன்மையே நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய விசேஷம் நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதி மாதங்களிலே சங்கட சதுர்த்தி பூஜைகள் ரொம்ப சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இது பார்த்திங்கன்னா தமிழகத்திலே இந்த மாதிரி வலம் வரக்கூடிய ஆலயம் நம்மளுடைய இந்த செல்வ விநாயகருடைய ஆலயம் மட்டும்தான். அனைத்து பக்த கோடி பெருமக்களும் இந்த பக்கம் வந்து சுவாமியுடைய திருவருளை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வந்த வினையும் வருகின்ற வினையும் விநாயக பெருமான் தீர்த்து வைப்பார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.